அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது, இன்றைக்கு சட்டமன்ற பேரவையில் உரையை வாசிக்காமல் ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். இதுதான் விவாத பொருளாக மாறி இருக்கிறது. வெளிநடப்பின் மூலம் சட்டமன்றத்தை ஆளுநர் அவமதித்து விட்டார் என்று முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மறுபுறத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தவறான எண்ணத்தை உருவாக்க, ஆளுநரின் மீது தவறான எண்ணத்தை உருவாக்க ஸ்டாலின் முற்படுகிறார் என்று அவரும் கருத்து தெரிவித்திருக்கிறார். இந்த ரெண்டு புள்ளிகளை இணைச்சு தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஆளுநரின் தொடர் வெளிநடப்புகள் என்னதான் தீர்வு, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். அதிமுகவிலிருந்து திரு பாபு முருகவேல் அவர்கள், வணக்கம் பாபு முருகவேல். விசிகாவிலிருந்து திரு வன்னியரசு அவர்கள், வணக்கம் வன்னியரசு. திமுகவிலிருந்து திரு தமிழன் பிரசன்னா அவர்கள், வணக்கம் தமிழன் பிரசன்னா. இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவிலிருந்து திருமிகு விஜயதாரணி அவர்கள் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்ற இந்த வாதத்திற்குள் செல்லலாம். பிரசன்னா, ஆளுநரினுடைய வெளிநடப்பு ஒரு புறம், எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநரின் மீது ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்க முற்படுறாரு. நீங்க தப்பான தகவலை கொடுத்தா அதை எப்படி ஆளுநர் வாசிப்பார் அப்படின்னு கேட்கிறாரு. இல்லை, எடப்பாடி அப்படி பேசுறதுல நியாயம் இருக்கு. அவர் எதிர்க்கட்சி தலைவர், எங்களுக்கு எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார். அவர் பேசுறதுல, அவர் அரசியல் செய்வதில் நியாயம் இருக்கிறது. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் த கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற அடிப்படையிலே தான் ஆளுநர் செயல்பட முடியுமே தவிர, அவர் ஒரு அரசியல்வாதியாக, அவர் பாஜகவின் பிரதிநிதியாக அல்லது ஆர்எஸ்எஸ்ஸின் பிரதிநிதியாக அல்லது பாஜக கூட்டணியினுடைய தலைவராக ஒரு சட்டமன்றத்தில் ஆளுநர் செயல்பட முடியுமானா, அவர் ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்துல எம்எல்ஏவா நின்று ஜெயிச்சு, இல்லை கவுன்சிலரா நின்று ஜெயிச்சு, இல்லை ராஜ்யசபால வந்து அவர் அரசியல் பண்ணலாம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. சட்டம் சில வரிமுறைகளை அவருக்கு வகுத்திருக்கிறது. முதல்ல அவர் என்ன சொல்றாரு, தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க அப்படிங்கிறார். நாங்க என்ன சொல்றோம், எங்க சட்டமன்றத்தினுடைய மரபுகளை முடிவு செய்வது சட்டமன்றம் தான். அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. என்னுடைய டே டு டே அஃபேர்ஸை, என்னுடைய மேண்டேட்டை நிர்மாணிக்கிறது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசெம்பிளி தானே தவிர ஆளுநர் கிடையாது. அப்ப அந்த இடத்துல காலம், இந்த சட்டமன்றம் தொடங்கப்பட்ட காலம் தொடங்கி திராவிட இயக்கங்கள் ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்த காலத்திலிருந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில் பாடப்படுகிறது. தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிற போது அந்த தமிழ்தாய் வாழ்த்தை அரசு பாடலாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்ததிலிருந்து சட்டமன்றம் தொடங்குகிற போது மட்டுமல்ல, எல்லா நிகழ்வும், நீங்க ஸ்கூலுக்கு போவீங்க, நானும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். நம்ம ஸ்கூல்ல ஒரு நிகழ்ச்சி தொடங்குறோம், முதல்ல என்ன பாடுவோம்? தமிழ்தாய் வாழ்த்து. முடிகிறப்ப தேசிய கீதம். இது பள்ளி பிள்ளைகளிலிருந்து மன்றங்கள் வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அப்ப உங்களுக்கு தேசிய கீதத்தை முதல்ல பாடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையை சொல்றாரு. தேசிய கீதத்தை யாரும் பாடலைன்னு சொல்லல. எங்கள் மரபுப்படி, சட்டமன்ற விதிகளின்படி, சட்டமன்ற மரபுகளின்படி, the state legislature can be done his own official duty on his own, not with the governor advice. அப்படி இருக்கிறப்ப தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் கடைசியா தேசிய கீதம் அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயம் அவர் ஒண்ணு பண்றாரு. தமிழ்தாய் வாழ்த்துக்கு விரோதமாக செயல்படுகிறார், தமிழர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறார். இரண்டாவது, தேசிய கீதம் நிறைவா பாடுற போது தேசிய கீதத்திற்கான மதிப்பை கூட கொடுக்காம, தேசிய கீதத்தை மதிக்காமல் அவர் வெளியேறுகிறார். இதுல பிரசன்னா, இப்ப எதிர்க்கட்சி தலைவர் சொல்வது, நீங்க ஒரு தவறான எண்ணத்தை அவர் மீது ஏற்படுத்த பாக்குறீங்க. நீங்க தவறான தகவல்களை கொடுத்தீங்கன்னா அவர் எப்படி வாசிப்பார் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க வந்து அதை எதிர்க்கட்சி தலைவர் பேசட்டும், ஆளுநர் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. தாராளமா ஆளுநர் பேசலாம். ஆளுநர் எப்படி பேசணும்னா, there is a procedure. நாங்க அவருக்கு முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நேற்றைக்கு அவருக்கு உரை அனுப்பப்பட்டது. அவர் அதில் ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் இருந்தால் கேட்கலாம். அதன்படி கேட்டார். கேட்டதற்கு சரியான விளக்கமும் அளித்தாகிவிட்டது. அப்படி அவர் அந்த விளக்கத்திற்கு உடன்படவில்லை என்றால் மீண்டும் அவர் சட்டமன்றத்துக்கு தான் அனுப்ப முடியுமே தவிர பொது வெளியில பேச முடியாது. இந்த உரை என்பது, நான் அம்மையார் ஜெயலலிதா காலத்து உரையை சொல்றேன், எம்ஜிஆர் காலத்து உரையையும் சொல்லுகிறேன், அண்ணா, கலைஞர், காமராஜர், இப்படி எல்லாருடைய உரையிலும் சொல்லுகிறேன். ஆளுநர் உரை என்பது ஒரு மரபு. அந்த இடத்தை அவர் தொடங்கி வைக்கணும். அதன்படி ஆர்டிகல் 176 அவருக்கு என்ன சொல்லுது? The governor's special address to the state legislature at the start of the first session after a general election or at the beginning of the each year, informing them of the government agenda. Second one, priorities,
ensuring executive accountability and transparency in the government at the state level. இந்த கவர்மெண்டோடைய அஜெண்டா என்ன, பிரியாரிட்டிஸ் என்னங்கிறத நாங்க தான் கொடுக்க முடியும். அதை வாசிக்கிறது மட்டும்தான் ஆளுநருடைய வேலையை தவிர ஆர்டிகல் 176ல அவருக்கு கேள்வி கேட்கறது கூட அதிகாரம் கிடையாது. இதை இணைச்சு சொல்லுங்க, இதை பேசுங்கன்னு சொல்ல முடியாது. அவர் விளக்கமே கேட்க முடியாது. ஓகே, அவர் கவர்னருக்கு 176ல நான் தான் படிச்சேன் இல்லையா, அந்த மாநிலத்தினுடைய நிகழ்ச்சியோ அல்லது மாநிலத்தினுடைய வளர்ச்சியோ அல்லது உரையையோ மாநில சட்டமன்றம் தான். நான் இதுல ஆளுநரா சட்டமன்றமா அப்படின்னு பார்க்கல, இந்திய அரசியலமைப்பு சட்டமா ஆளுநரா அப்படின்னு பார்க்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் ஒரு அரசு அமைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மாநில முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த மாநில முதல்வரை மட்டுமல்ல 8.5 கோடி தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களையும் அவமதிக்கிற ஒரு செயல், குறிப்பாக அந்த மக்கள் உயிரணைய பாடுகிற தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆளுநர் என்பவர் அவர் RSS காரராக செயல்படுவதால் தான் இவ்வளவு பிரச்சனை. பாபு முருகவேல் இதுல அரசமைப்பை மீறுகிறார், சபையை அவமதிக்கிறார் அப்படின்ற ஒன்று. ரெண்டாவது, எதிர்க்கட்சி தலைவர் இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கட்டும். சபாநாயகரே சொல்றார், எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டலாம், விமர்சிக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் வேலையை எப்படி ஆளுநர் பார்க்க முடியும் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுப்புறப்ப எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மீது ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்த, அது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவேன் என்கிற அடிப்படையில் 5 ஆண்டுகள் ஆளுநர் உரையை நான் இருந்திருக்கிறேன். அந்த விவாதத்திலும் பங்கெடுத்திருக்கிறேன். ஆளுநர் உரை நடக்கிறதுக்கு முன்பாக எல்லாருடைய டேபிள்லையும் ஆளுநர் உரையும் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு புக்லெட் ஒன்று கொடுப்பாங்க. வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் தி ஆளுநர் அட்ரஸ். அது எப்படின்னா, எப்படி வருவார், யார் ரிசீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணி அவைக்குள்ளே வருகிற போது யார் முதல்ல வரணும், அடுத்து யார் வரணும், அவருக்கு பின்னாடி யார் வரணும், அதுக்கு பின்னாடி யார் வரணும் அப்படிங்கிறது அவர் வரும்போது புரோட்டோகால். ஆமாம், இல்லை புக்கே கொடுப்பாங்க, ஒரு புக்கே பிரிண்ட் பண்ண புக்கே கொடுத்துருவாங்க. அவர் வருகிற போது நம்ம எப்படி எந்திரிச்சு நிற்கணும், வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் உட்காரணும், அப்புறம் அவர் என்ன வாசிக்கிறாரு, வாசித்து முடிச்சதுக்கப்புறம் யார் என்ன வாசிப்பாங்க, அதுக்கப்புறம் திரும்ப அவர் போகிற போது அது என்ன ப்ரொசீஜர், எப்படி கொண்டு வந்தாங்களோ ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அந்த ப்ரொசீஜரில் எஞ்சி நின்று நம்ம வழி அனுப்பணும் அப்படிங்கிறது இது ஒரு மரபு தானத்தை. தெர் இஸ் நாட் ரூல். அது ரூலுக்கும் மரபுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. மரபு என்கிற வருகிற போது காலங்காலமாக சொல்கிற போது தம்பி பிரசன்னா சொன்னது போல மரபு காலங்காலமாக பல மரபுகள் நாம் பின்பற்றி வருகிறோம். குறிப்பாக மரபு எப்படி சொன்னா, ரூல் என்ன சொல்லுதுன்னா, சபாநாயகர் வருகிற போது எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும், இருக்கிற முதலமைச்சர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும். மாறாக முதலமைச்சர் வருகிற போது எழுந்து நிற்கணும் ரூல் சொல்லலை, ஆனால் மரபு. அதை நாம் பின்பற்றவும் செய்யலாம், பின்பற்றாமையும் போகலாம். அது இருக்கிற அந்தந்த உறுப்பினருடைய உரிமை, சட்டம் சொல்லலை. இதுதான் இது போல இதுதான் சட்டமன்றத்தினுடைய அவையினுடைய நடவடிக்கைகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இவர் இந்த மாதிரி பேசவே முடியாது, அவைக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, இவர் இந்த மாதிரிலாம் பேச முடியாது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் சொல்றாரு. ஆனால் என்ன சொல்றதுன்னா, அதே கான்ஸ்டியூஷன் சாப்டர் 3ல செக்ஷன் 168 என்ன சொல்லுது, கான்ஸ்டியூஷன் ஆஃப் லெஜிஸ்லேஷன் இஸ் இன் ஸ்டேட்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்டேட் தேர் ஷெல் பி எ லெஜிஸ்லேட்டர் வில் செல் கன்சிஸ்ட் ஆஃப் தி கவர்னர் and in the state of Andhra Pradesh, Bihar, Maharashtra, Karnataka, Tamil Nadu and Uttar Pradesh 2 houses. நம்ம முன்னாடி இருந்துச்சு 2 houses ன்னு சொல்றாங்க. In other states 1 houses. Where there are 2 houses of the legislature of the state, one shall be as the legislative council and the other as the legislative assembly. Council assembly. இப்ப சட்டமன்றம் என்று எடுத்துக்கொண்டால் கவர்னரும் உள்ளடக்கப்பட்டவர். கவர்னர், சபாநாயகர், உறுப்பினர்கள் இவங்க 3 பேரும் அடங்குனது தான் சட்டமன்றம். சபாநாயகர் கவர்னருக்கு இதில் அதிகாரம் இல்லை, இவர் ஒன்றும் சம்மந்தப்பட முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு நிகழ்ந்த நிகழ்வில் நம்முடைய மரபு என்னவென்று சொன்னால், நம்முடைய மரபை தாண்டி இருக்கிற அரசு நிகழ்ச்சிகள் எது வேண்டுமானாலும் தொடங்குகிற போது தமிழ்தாய் வாழ்த்து நிகழ்ச்சி, முடிகிற போது தேசிய கீதம், இதுதான் நம்மளுடைய மரபு. சட்டமன்றத்திலும் அதுதான் பின்பற்றப்படுகிறது. அப்படி இருக்கிற போது அந்த நிகழ்வை மாற்று என்று சொல்வதற்குண்டான அதிகாரம் அவருக்கு இருக்கிறதா என்றால் இல்லை, கேட்கவும் முடியாது. ஆனால் வருகிற செய்தி என்னவென்று சொன்னால், தேசிய கீதம் பாடவில்லை என்பதற்காக அவர் வெளிநடப்பு செய்து விட்டார் அப்படிங்கிற செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது தவிர, ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த 13 பாயிண்ட் கொடுத்து அவங்களுடைய விளக்கம் மக்கள் பவன் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, நான் சில விடயங்களை நான் அவரிடம் கேட்கிறேன், என்னுடைய கவர்னர் உரையிலே மாற்ற வேண்டும் என்று சொல்கிறேன், அது மாற்றப்படாமல் இருக்கிறது. மாற்றப்படாத உரையை உண்மைக்கு மாறான சில சங்கதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு எப்படி தொடங்க வேண்டும் என்று, இந்த கவர்னர் உரையில் எப்படி நிகழ்ச்சி வர வேண்டும், என்னென்ன விடயங்கள் எல்லாம் பேச வேண்டும் என்று நான் திருத்தி கொடுத்தோன்னா அதெல்லாம் இல்லை, அதனால் நான் அதை படுக்க முடியாது என்று மறுத்துட்டு வெளியே போறார். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில்
தமிழ் மொழி தெரியாத ஆளுநர் இங்க வருகிற போது அது முதலில் ஆங்கிலத்தில் படி இது கிடையாது ஆக்சுவலி. இப்ப மகாராஷ்டிரால போனீங்கன்னா அவர் இந்திய தெரியும், டைரக்டா வருவாங்க, இந்தியில ஆளுநர் அதோட முடிஞ்சு. இதுல நீங்க சொன்ன மாதிரி மரபுன்றது இருக்கு. இப்ப நம்ம தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து இதை கூட முன்பு பேசியிருக்கோம். நம்ம அதை கூட எதிர்கட்சி தலைவர் கூட அதை கடந்து போயிட்டு ஆளுநர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் நீங்க பேசுங்க, இதை நீங்க ஏன் குறிப்பிடாம விட்டுட்டீங்க, அங்கதான் சிக்கல் வருது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ அதிமுக ஆட்சியில் வந்து இப்போ ஸ்டெர்லைட் ஆட்சி துப்பாக்கி சூடு அப்படின்னா நீங்க இதையும் சேர்த்துருக்கணும் ஆளுநர் சொல்றாரு. ஆமா, அப்படி அது சரியா பண்ண முடியாதுதான். அதுதானே ப்ராப்ளம். அதை கேட்க முடியாது. ஆனா அவர் வெளிநடப்பு பண்ணதுக்கு உண்டான காரணம் நான் சொல்றேன். இப்போ கேட்டது சரியா தப்பானே நான் சொல்லல. நான் ஆளுநர் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த உரையை வாசிக்க வேண்டும்ன்றதுதான் மரபு. ஆனால் நீங்க இதை திருத்தி கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்றேன். கடந்த ஆண்டும் இதைத்தான் செய்தேன். ஆனால் கடந்த ஆண்டு திருத்தி விட்டேன் என்று வந்ததுக்கு பிறகு அங்க நான் படிக்கிற போது வேறு வேறு விடயங்கள் அது இருந்தது. அதனால நான் பாதியில படிக்காம நான் வெளியே போயிட்டேன். இந்த முறை முதல்ல நான் பார்த்துட்டேன். பார்த்தது போது நான் சொன்ன விஷயங்கள்லாம் அதுல இல்ல, அதனால நான் படிக்காம போயிட்டேன். நீங்க சொல்ற நுணுக்கமான இடம் கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல என் கருத்து ஏற்றுக்கொள்ளப்படலன்ற இடத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்படல, அதனால நான் படிக்கலன்றாரு. ஓகே, நான் சொன்ன கருத்துக்கள் அதுல இல்ல, அதனால நான் இதை படிக்க மாட்டேன், நான் படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லி போறேன். ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடியதை தான் படிக்க வேண்டும், அரசாங்கம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாங்க சட்டமன்றத்துக்குள்ள இருந்து பேச வேண்டும் என்பது இருக்கக்கூடிய மரபு, கான்ஸ்டிடியூஷன் அதான் சொல்லுது. ஆனால் நான் இதை மாத்த சொன்னேன், அதை மாத்தல அப்படிங்கிறார். ஏன் மாத்த சொல்ல, என்னென்ன மாத்த சொல்லியிருக்கிறேன், இதுல என்னென்ன தவறுகள் நடந்திருக்கிறது, இந்த அரசாங்கத்தின் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, இல்லாத ஒன்றை இருப்பதாக இந்த உரையில இருக்கிறது, நடக்காத ஒன்று நடந்ததாக இந்த உரையில இருக்கிறது, அதெல்லாம் நான் படிக்க முடியாது. ஆனால் என்னுடைய அறிவுக்கு வந்த பிறகு என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் இதெல்லாம் தவறான கருத்தாக இருக்கிறது. குறிப்பாக ஒன்று சொல்றாரு, 12 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கிறது. ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல. அது அந்த இடம் தான். எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி கேட்பாங்க, வாத பிரதிவாதம் போகும், புள்ளி விவரங்கள்லாம் இருக்கும். ஆளுநருக்கு எந்த முடிவு, முன்முடிவுக்கு எப்படி வராரு, இது சரியில்லை சட்டம் ஒழுங்குன்னா அவர் ஏதாவது ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்லாம் எடுக்கிறாரா என்ன? இல்லை, அதாவது எப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அதான் இப்போ நான் உங்களுக்கு முதல்ல படித்த மாதிரி தான். அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்தை நடத்துவதற்குண்டான நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற ஒரு அரசு நிர்வாக பதவியினுடைய உச்சபட்ச ஒரு பதவி. அது இணைந்து இப்போ அரசாங்கம் என்ன சொல்லி சொன்னா, அமைச்சர்கள், IAS IPS அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இது அடங்கியது அரசாங்கம். சட்டமன்றம் வருகிற போது கவர்னர், சபாநாயகர், உறுப்பினர்கள், இது சட்டமன்றம். இது ரெண்டுத்துக்கும் நமக்கு விளங்க புரிய நினைக்கிறேன். அப்ப அரசாங்கம் வருகிற போது இந்த இருக்கக்கூடிய இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எடுக்கக்கூடிய அந்த முடிவுகளுக்கு அரசாங்கம் கட்டுப்பட்டது. அதுல நம்ம மாற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. சட்டமன்றம் என்று வருகிற போது இவங்க 3 பேர் சேர்ந்து தான் சட்டமன்றம், ஒருத்தர் பிரிச்சு பார்த்து சட்டமன்றம் இயங்க முடியாதுன்னு சொல்லி சொல்றோம். அப்படி இருக்கிற போது நான் இதை சொல்றேன், நீங்க இதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு கேட்கிற போது ஒரு அரசு நிர்வாகத்தில் இருக்கிற உச்சபட்ச பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமா இவர் எப்படின்னா ஈஸியா ஹோம் மினிஸ்டரையும் டிஜிபியும் சம்மன் பண்ணலாம். சம்மன் பண்ணி கவர்னர் அவருடைய மாளிகைக்கு வர வைக்கலாம். அது இருக்கு. கொள்கை முடிவுல இது ஒரு வரம்பு மீறிய செயல்னு பார்க்கலையா நீங்க? அப்படி ஆளுநர் வந்து கொள்கை சார்ந்து அரசினுடைய கொள்கை முடிவுல எல்லாம் கருத்து சொல்ற இடத்துக்கு அவர் போறாருன்னு நீங்க இல்ல, அதான் பண்ண முடியாது முதல்ல சொல்றேன். அது மாதிரி செய்ய முடியாதுன்ற நான், கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆனா நீங்க சொல்வது கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல அவர் கருத்து இல்லன்னு சொல்றாரு. அதனால நான் செய்ய மாட்டேங்கிறாரு. நான் வந்து அதாவது எப்படின்னா நான் கேட்கிறேன், ஆனா நான் என்னுடைய கேட்கக்கூடிய சங்கதிகள் அதில் இல்லை, அதனால நான் படிக்க மாட்டேன்றாரு. அவர் படிச்சுட்டு படிக்காம போனது தப்பா ரைட்டான்ற விவாதத்துக்கு நான் வரல. அவர் போனதோட பின்விளைவுகள் அதுதான். இவங்க என்ன சொல்றாங்க, தேசிய கீதம் பாட மாட்டேன்னு சொன்னார், அதனால வெளியே போயிட்டாரு. அந்த மாதிரி இல்ல. ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி கேட்கலாமா கேட்க கூடாதுன்னா சட்டத்தில் அவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்ப அவர் கேட்க முடியாது. அந்த கேட்டிருக்கக்கூடிய சங்கதி சரிதான்றதுதான் உங்க நிலைப்பாடு. நிச்சயமா அது என்ன அதான் என்ன சொல்றாருன்னா, இப்ப இது போல தவறான சங்கதிகள் அதுல சொல்லி இருக்கிறீங்க. ஆனா எனக்கு இருக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலே இந்த ஆளுநர் உரையில் இருக்கக்கூடிய விடயங்கள் உண்மை நிலை அது இல்ல. அப்ப அதனால இல்லாத விடயங்களை நான் படிக்க முடியாது. இப்ப இந்த இதுல முதலீடுகள் தொடர்பாக, சட்டம் ஒழுங்கு தொடர்பா, போதை பரவலா இருக்கின்றது தொடர்பா எதிர்கட்சிகள்லாம் பேசிட்டு இருக்காங்க, இது சரியில்லைன்னு. அந்த கருத்தை தான் ஆளுநரும் பேசியிருக்கிறாரு. அது என்ன, அப்ப நீங்க எழுதி கொடுக்கறதெல்லாம் ஆகா ஓகோன்னு பேச முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியே கேட்குறாங்க. பாபு முருகவேல் சொல்றது வந்து கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல அவரு கருத்து ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்ற இந்த 2 புள்ளிக்கு நம்ம பேசலாமே. அதாவது மரபு அப்படிங்கிறது மாற்றலாம், மரபுகளை வந்து நீங்கள் மாற்றிட்டு தான் இருக்கணும் நம்ம. அது வந்து ஆனால் அந்த ஆர்டிக்கல் அல்லது வந்து சட்டத்தை வந்து நீங்கள் வந்து மாற்ற முடியாது. 176 படி அரசியலமைப்பு சட்டம் என்ன வழிகாட்டுதல் கொடுத்துருக்கோ அந்த வழிகாட்டுதலை நீங்கள் மாற்ற முடியாது. அதுக்கு நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கு போய் அதை எப்படி மாற்றணும். இப்போ முதலமைச்சர் வந்து ஒரு தீர்மானம் போடுறாரு, இன்னைக்கு தீர்மானம் ஒரு ப்ரொசீஜர் படி தான் செய்ய முடியும் எல்லாத்தையும். ஆமாம். அப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து ஆளுநரே தேவையில்லை அப்படிங்கிறது தான் திமுகவுடைய நிலைப்பாடு, விடுதலை சிறுத்தைகள் நிலைப்பாடு, எல்லாருடைய நிலைப்பாடு, பேரறிஞர் அண்ணாவுடைய நிலைப்பாடு அதுதான்.
ஆட்டுக்கு தாடி எதற்குன்னு கேட்டவர் தான், நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு கேட்டவர் தான் அண்ணா. ஆனால் இந்த இன்னைக்கு வந்து ஆளுநர் உரையே நாங்கள் வந்து இனிமேல் வந்து தேவையில்லை அப்படிங்கிறத இந்தியா முழுக்க நாங்கள் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் இருக்கிறவங்கள்ட்ட நாங்கள் பேசுகிறோம்னு சொல்லி முதலமைச்சர் ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இந்த தீர்மானம் ரொம்ப மிக முக்கியமான தீர்மானம். என்னன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் எதை மாற்றம் செய்தாலும் அதுக்கான ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அது பார்லிமெண்ட்டுக்கு போகணும். பேசுகிறது அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாருல்ல, அதுல வந்து இதெல்லாம் நான் சேர்க்க சொன்னேன் சேர்க்கல, அதெல்லாம் இல்லை, அதைத்தான் சொல்ல வரேன் நான். அப்போ நீங்கள் வந்து 176 படி வந்து ஆளுநருடைய வேலை என்னன்னா, அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் என்ன நீங்கள் வந்து எழுதி கொடுத்துருக்குறோம் அதை படிக்கிறோம் அப்படிங்கிறது தான், அதை வந்து நீங்கள் உரையாற்றணும் அப்படிங்கிறது தான் 176 கொடுக்குற. அதை தான் வந்து நம்ம நண்பர் முருகவேல் ராஜன் அதை தான் சொல்கிறாப்புல, பாபு முருகவேலும் அதான் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் அது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர் கொடுக்க வேண்டிய அறிக்கையை அல்லது எதிர்க்கட்சி தலைவர் அங்கே பேச வேண்டியது அல்லது அது குறித்து விவாதிக்கணும். இப்போ வந்து ஆளுநர் உரை படிக்கிறாங்க, பேசுகிறாங்க, முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து விவாதம் நடக்குமா இல்லையா? யார் பேசுவாங்க? எதிர்க்கட்சி தலைவர் பேசுவாங்க, எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க பேசுவாங்க. அதில் மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிறது அது பேசுவாங்களா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி நீங்கள் ஒரு அறிக்கையை நீங்கள் அவர் வந்து போய் 2 நிமிஷத்தில் ஒரு அறிக்கையை நீங்கள் தயாரித்து கொடுக்குறீங்கன்னா அப்போ ஏற்கனவே முன்கூட்டியே நீங்கள் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. இதில் அவர் வந்து ஒரு 13 பாயிண்ட்ஸை வந்து கொடுத்துருக்கிறாரு. அந்த 13 பாயிண்ட்ஸில் இவங்க சொல்கிறது, அதாவது தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றது அது 13வது பாயிண்ட். அது முதன்மையான இதை அவர் சொல்லலை. ரொம்ப முக்கியமாக அவர் வந்து அது பல வருஷம் பிரச்சனை இருந்ததுனால அதை தூக்கி கடைசியில் போட்டார். ஏன்னா இவங்க பேசுறது எல்லாமே தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க, தேசிய கீதத்தை அவமதிச்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்றதுனால இதை வந்து அவர் வந்து கடைசியாக வைக்கிறாரு. இப்போ இவர் நம்ம பாபு முருகவேல் தோழர் சொன்னது போல 12 லட்சம் கோடிக்கு அதிகமான முதலீடுகளை வந்து கொண்டு வரலாம், ஆனால் கொண்டு வந்திருக்கிறதா சொல்கிறீங்க அப்படின்னா அதிலே தான் அவர் சொல்கிறாரு, இது காகித அளவிலே இருக்குது, அக்ரிமெண்ட்லேயே இருக்குது, வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க, வரும், அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்கன்னு அவர் தானே சொல்கிறாரு. அந்த இடத்துல நம்ம இன்னும் பார்க்குறப்ப நீங்கள் பொய்யா ஒரு அறிக்கை கொடுத்தா நான் படிக்க மாட்டேன்ற முடிவுக்கு வராரு ஆளுநர். இல்லை, அதுதான் கேட்குறேன். அதில் எது பொய் அப்படிங்கிறத வந்து அவர் எப்படி முடிவு பண்ணுவார்? அவருக்கு ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் தான் அதை படிக்கிறாரு. கடந்த முறையும் இதே பிரச்சனை தான் அவர் பேசினார். அதில் வந்து கலைஞர் பேர் இருந்துச்சு, புரட்சியாளர் அம்பேத்கர் பேர் இருந்துச்சு, தந்தை பெரியார் பேர் இருந்துச்சு. இதை நான் படிக்க மாட்டேன்னு சொல்கிறது அப்போ உண்மைக்கு மாறானதா? பொய்யா எழுதியிருக்கிறாங்களா? சமூக நீதிக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற சமூக நீதி அரசியலை பேசக்கூடிய இந்த கோட்பாட்டு தலைவர்களை வந்து நீங்கள் வந்து பேரை சொல்லாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா படிக்கலைன்னா அப்போ உண்மைக்கு மாறானதா? அது எப்படி அதை நீங்கள் வந்து சொல்லுவீங்க? இதில் இன்னொன்று சொல்கிறாரு, இந்து அறநிலைத்துறை சம்மந்தப்பட்ட கோயில்களை பற்றி பேசுகிறார். இது வந்து உச்சகட்டமான ஒரு உண்மைக்கு மாறான அவருடைய அரசியலை, RSS அரசியலை இவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாரு. நீ திணிக்கிற, எப்படி நீங்கள் திணிக்க முடியும்? எந்த அடிப்படையில் நீங்கள் அவர் சொல்கிறாரு, மாநிலத்தில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கோயில்களில் அறங்காவலர் குழுக்கள் இல்லாமல் மாநில அரசால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகின்றன. இது வந்து தொடர்ந்து வந்து கடந்த ஆட்சியிலையும் இப்படித்தான் நடந்திருக்கு, அதற்கு முந்தையும் இதுதான் நடந்திருக்கு. நீங்கள் இந்து அறநிலையத்துறையை வந்து நீங்கள் வந்து அரசு கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில் கொண்டு வரணுங்கிற நீங்களே பேசியிருக்கீங்கல்ல. இவரே வந்து ஆளுநரே பேசியிருக்கிறாரு. இங்கே வந்து இங்கே வந்து கோயில்களில் வந்து மிக மோசமாக இருக்குது, இங்கே வந்து உள்ள தலித்துகளை உள்ளே விட மாட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனை இங்கே இருக்குது. அதை பற்றி ஏதாவது நீங்கள் பேச முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் சொல்வது வந்து தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு அடிப்படையில் அவர் இல்லை. நீங்கள் இந்த இவருடைய பாயிண்ட்ஸை நான் சொல்கிறேன். ஏங்க, கரூரில் ஒரு கோவில், அந்த கோவிலில் பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட எச்சில் இலையில் பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. ஜிஆர் சாமிநாதன் சொல்றாரு. இது என்ன, இது மரபுன்றாங்க. இது எப்படி? ஏன் பார்ப்பனர் சாப்பிட்டு போட்ட எச்சில் எல்லாம் வந்து பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் உருளலாம்னு சொல்றது எப்படி? எந்த அடிப்படையில் இது சொல்லுவாங்க? ஏன் இவர் போய் உருள்வாரா? இப்போ நீங்கள் வந்து அவருக்கு தனிப்பட்ட விருப்புன்றது, இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்றது அவருக்கு திராவிட சித்தாந்தத்தின் மீது இருக்கிற ஒவ்வாமை தான் இப்படி செயல்படுறாரு. அந்த இடத்துக்கு தான் நீங்க நகர்றீங்க. அதாவது 2021 வந்ததிலிருந்து அவர் RSS கொடுத்த அல்லது பாஜக கொடுத்த அந்த செயல் திட்டத்தை, அந்த அசைன்மெண்ட்டை அவர் வந்து இங்கே நடைமுறைப்படுத்துறாரு. இதுவரை கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒத்துழைப்பும் இல்லை. எந்த மசோதாக்களை அவர் வந்து வெளிப்படையாக நிறைவேற்றிருக்கிறாரு? நீங்க சுப்ரீம் கோர்ட் கண்டிச்சதுக்கு அப்புறம் 4-5 மசோதாக்களை நீங்க நிறைவேற்றுறீங்க. அப்ப ஒரு மக்கள் விரோத ஆளுநராக, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இவர் செயல்பட்டு இருக்கிறாருங்கிறத தொடர்ச்சி அமலப்படுத்திட்டு இருக்கிறோம். விஜயதரணி, இப்போ ஆளுநரினுடைய செயல்பாடு, அவர் கொடுக்கிற விளக்கம், இதெல்லாம் அவர் ஒரு டேட்டா கொடுக்குறாரு. நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா இல்ல
சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு. அப்படி ஒரு ஆளுநர் இருக்க முடியுமா? அப்ப 2 பேர் சொல்றது, பிரசன்னா வன்னியரசு சொல்றது, அப்பட்டமாக அரசமைப்பு சட்டத்தை வந்து மீறுவதும் எல்லை மீறி தனிப்பட்ட விருப்ப போய் திணிக்கிறாரு அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்க? இல்லை அப்படி கிடையாது. அவர் வந்து கான்ஸ்டியூஷனல் ஹெட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 176. ஆர்டிகல் 176 of the Indian Constitution mandates a governor's special address to the state legislature at the beginning of the first session, after each election, general election, and the first session of every year, informing them of government's legislative agenda and plans, ensuring transparency and accountability between the executive and legislature at the state level. நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட் அவர் எப்போ வந்து அட்ரஸ் பண்ணலாங்கிறது. செகண்ட் பார்ட் என்ன சொல்லுதுன்னா, கவர்மெண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அஜெண்டா அண்ட் பிளான்ஸ் சொல்றதோடு சேர்த்து வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டி, ஏற்கனவே 4 ஆண்டு காலம் நடத்திய ஆட்சியோட அக்கௌண்டபிலிட்டி அதையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணணும், பிட்வீன் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் த லெஜிஸ்லேச்சர் அட் த ஸ்டேட் லெவல். ரெண்டாவது பார்ட்டில் தான் அவர் அதெல்லாம் பேசுகிறாரு. ஆர்டிகல் 176ல் அவருக்கு சில திருத்தங்களை பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுற அதிகாரம் வந்துடுது அதில். அதன்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்னர் அட்ரஸில் வெறும் கவர்னர் வந்து கவர்மெண்ட் சொல்கிறத அப்படியே கிளி மாதிரி கிளிப்புள்ள மாதிரின்னு சொல்லுவாங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணுறது, அப்படி ரிப்பீட் பண்ணுறது கிடையாது. அங்கே ஒரு டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. அவர் சொல்கிறதுல ஒரு டிரான்ஸ்பரன்சி அக்கௌண்டபிலிட்டி எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேச்சர் மத்தியில் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு வெளிப்படைத்தன்மையும் ஒரு அக்கௌண்டபிலிட்டியும் உருவாக்கக்கூடிய ஒரு கடமை ஆளுநருக்கு இருக்கிறது அப்படிங்கறத 176. அப்படி இருக்கும்பொழுது பாயிண்ட், நல்ல பாயிண்ட். அதான் பிரசன்னாவும் சொன்னார். முதல்ல விளக்கம் கேட்கலாம். ஆளுநர் உரை குறித்து அனுப்புறாங்க, அவர் விளக்கம் கேட்கிறார், விளக்கம் கொடுக்கறாங்கன்ற வரைக்கும் அந்த கடித போக்குவரத்து சரியா இருக்கலாம். இவர் தன் கருத்தை மேல ஏத்தி பேச முடியுமா? இல்ல, கொள்கையில போய் இவர் கொள்கையில தலையிட வேண்டாம். ஆனா அதே நேரம் தவறாக இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காண்பிக்க இவருக்கு பவர் இருக்கு. ஏன்னா அக்கௌண்டபிலிட்டியும் வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டியும் பேஸ் பண்ணி அவர் தன்னோட உரையை அமைக்க முடியுங்கிறது தான் 176. வெரி கிளியர். சில விஷயங்கள்ல அவருக்கு வந்து ஒப்புதல் இல்லைன்னா அது அரசாங்கம் அந்த விஷயத்தை மாற்றி அமைச்சிருக்கணும். அந்த உரையில அவர் சொல்றபடி மாற்றி அமைக்க முடியலன்னா கூட இவங்க அதுக்கேற்ற மாதிரி அது விளக்கங்களை மாற்றி அமைச்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, அந்த விஷயங்கள் தவறாக இருக்குன்னு அவர் சொன்னார்னா அவர் அதை ஏற்றுக்கிட்டு அதை கரெக்டான டேட்டாவை கொடுக்கலாம். இல்லை என்ன நிலைமையில் இருக்குன்ட்டு. இப்போ 12 லட்சம் கோடி முதலீடு பெறப்பட்டிருக்கு, அது பேப்பர் அளவில் இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வந்து ஆஃப்டர் மாத், அதுக்கப்புறம் உள்ள விஷயங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவர் அதை படிக்க வந்தேன்னு சொல்லலை, அதை திருத்த சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுல டிரான்ஸ்பரண்டா இருக்கு, வெளிப்படைத்தன்மையோட 12 லட்சம் கோடி முதலீடு வந்ததை பத்தின வெளிப்படைத்தன்மை என்ன, இல்ல இதுல நீங்க அத சொல்லல. இல்ல இப்ப நீங்க ரொம்ப காலம் நீங்க சட்டமன்றத்துல எல்லாம் இருந்திருக்கீங்க. இப்ப வன்னியரசு 13 ஆண்டுகள் இருந்துட்டேன், 3 முறை சட்டமன்ற உறுப்பினர், ஒரு வருஷமும் கவர்னர் உரை வந்து இல்ல அதுதான் கேட்டிருக்கேன். நீங்க கேட்டீங்க, அதனாலதான் இப்ப நம்ம பார்த்த பார்வையில் வந்து இதற்கு முன்பாக இந்த கருத்தெல்லாம் பேசணும்னு சொன்ன மாதிரி நமக்கு தெரியல. உங்க அனுபவத்துல அப்படி நடந்திருக்காங்க பேசணும்னா இல்ல ஒண்ணு ரெண்டு பண்ணலாம். ஆனா சட்டத்துல அந்த இடம் தான் வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அரசு தவறான புள்ளிவிவரங்களை கூட கொடுத்திருக்கலாம், மிகைப்படுத்தி கூட பேசியிருக்கலாம். அது உரையெல்லாம் வாசிச்ச பிறகு விவாதம் நடக்கும்ல. உங்களை போன்ற எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அங்க பேசிக்கலாம்ல. அது கிடையாது. கவர்னர் அட்ரஸ்லயே அதை சரியா பண்ணியிருக்க முடியும், சாத்தியக்கூறுகள் இருக்கு. 176 ஆர்டிகல் ரொம்ப கிளியரா இருக்கு. இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் என்ன விட்டீங்கன்னா நான் ஆர்கியூ பண்ணுவேன். இதுல செகண்ட் பார்ட் வந்து இன் ஃபேவர் ஆஃப் கவர்னர் தான். அது அவருக்கு ஆமா, அதுல வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அந்த கவர்மெண்டோட பிளான்ஸ், கவர்மெண்டோட பிரியாரிட்டிஸ் அதெல்லாம் சொல்றதோட சேர்த்து அதுல வெளிப்படைத்தன்மையும் அக்கௌண்டபிலிட்டியும் ஃபிக்ஸ் பண்ணி தான் பேசணுங்கிறது அவரோட அட்ரஸ்ல இருக்கணும்ங்கிறது தான் அந்த செகண்ட் பார்ட். அவர் வன்னியரசு கேக்குற மாதிரி அவரு விருப்பு வெறுப்பு அடிப்படையில அவர் முடிவு, விருப்பு வெறுப்பு அடிப்படையில அவர் சொல்லல, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். இப்ப நீட்டு வேணுமா வேண்டாமான்னு அரசு ஒரு கமிட்டி போடுது, ஒரு அறிக்கையை தயாரிச்சு ஒன்னு கொடுக்குது. இப்ப ஆளுநர் ஒரு கமிட்டி போட்ட மாதிரிலாம் தெரியல, ஆனா அவர் செல்லுகிற இடமெல்லாம் நீட்டு வந்து சரியானதுதான் பேசுறாருன்னா அவர் எந்த அடிப்படையில் அந்த முடிவுக்கு வராரு? அவர் விருப்பப்படி சட்டமன்றம், அவர் கவர்மெண்ட் பேசுறதையே கவர்னர் பேசணும்னு எங்கேயும் கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல பேசுறது.
சட்டப்படிதான் நடக்கிறாரு. சட்டப்படிதான் அவர் நடக்கிறாரு. சட்டத்தின் அடிப்படையில சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதன்படி அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் கன்ஃபர்மேஷனா அவர் சொல்றாரு, நீட்டா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதனால எல்லா ஸ்டேட்லயும் இருக்கு, அது தேவையான ஒன்றுன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து அவரோட சொந்த விருப்பு வெறுப்பு இல்ல, சொந்த கருத்தும் கிடையாது, அது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து, அதை சொல்லியிருக்கிறாரு. ஆனா அதே நேரம் அவர் சொல்லக்கூடிய அந்த 13 பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன அந்த விஷயங்களை அவர் சொல்ல வந்தாரோ அதை கேட்கறதுக்கு இல்லாம அவர் மைக்க ஆஃப் பண்றாங்க, தொடர்ந்து மைக்க ஆஃப் பண்றாங்க. அது பண்றதுனால ஒரு கவர்னரை மாண்புமிகு ஆளுநரை ரொம்பவே அவமரியாதைப்படுத்துறாங்க, ரொம்ப கேவலப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி அவரை ரொம்ப மோசமா நடத்துனதுனால, பிளஸ் அவர் வரம்ப எந்திரிச்சு மரியாதை கொடுக்காம உட்காந்தே இருந்திருக்காங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மரபுகளுக்கெல்லாம் மீறிய விஷயம், அதனால அவர் வெளிநடப்பு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்காரு. கவர்னருக்கே இதுதான் நிலைமை இந்த திமுக ஆட்சியில், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இல்ல அதுல சந்தேகமும் எழுப்புறாங்களே, அவர் போன அடுத்த நிமிஷமே வந்துருது, இப்ப விளக்கம் வருதுன்னா ஏற்கனவே ரெடியா வருது. அதுல வந்து அவர் தயாரிப்போட தான் வந்திருக்காரு கிடையாது. ஒரு 13 பாயிண்ட் ஷார்ட்டா ஒரு 13 பாயிண்ட் வந்து சொல்றதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது, நானே 5 நிமிஷத்தை சொல்லிடலாம். அந்த அளவுல வந்து இன்னைக்கு அவர் சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் மாறா இருக்கு அந்த டாக்குமெண்ட். அப்ப மாறா இருக்கும்போது அவரோட டேட்டாவை கொடுக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த 12 லட்சம் கோடிக்கு ஏன் இவ்வளவு தாமதம், ஏன் இந்த முதலீடு ஈர்க்கிறதுல வெறும் பேப்பர் அளவுல இருக்குங்கிறத அவங்க மாத்தி சொல்லி இருக்கலாம். அதே மாதிரி மிச்ச விஷயங்களும் எம்எஸ்எம்இல குறைபாடு இருக்கு, பாலியல் வன்கொடுமை 55% எல்லா விஷயங்களும் அவர் சொல்றது எல்லாத்துக்குமே இவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். டிரான்ஸ்பரன்சி இல்ல, அதான் உண்மை. இது எப்படின்னு அவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றது ஒரு பாயிண்ட். நீங்க அவர் விளக்கம் கொடுத்துருக்கணும், டிரான்ஸ்பரன்சி இல்ல, அப்ப அவருக்கு அதிகாரத்தை தான் அவர் எங்க மீறுறாருன்னு கேட்கறாங்க. அவங்க சுப்ரீம் கோர்ட் போற மாதிரி நானும் சுப்ரீம் கோர்ட் போவேன், பாபு முருகவேலும் சுப்ரீம் கோர்ட் போவார், இங்க எல்லாமே வழக்கறிஞர்கள். இப்போ பாபு முருகவேல் அவர்கள் அதிமுக இருந்தாலும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாப்ல, ஆளுநருக்கு அது வேலை இல்லைங்க, இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ் ஆஃப் த கவர்னர். திரும்பவும் நானும் அதைத்தான் சொல்றேன், பாஜக ஆளாத எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலத்தில் இருக்கிற கவர்னர்கள் என் கேரளால வந்து வாசிக்கிறப்ப அந்த மாநிலத்தின் உரையை சொல்றப்ப அவர் சொல்றாரு, இதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் சட்டமன்றம் தயாரித்து கொடுத்த உரை என்பதால் நான் வாசிக்கிறேன். பிரணாப் முகர்ஜி வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார், அவர் நிதியமைச்சராக இருந்த போது ஏற்படுத்திய பல கோளாறுகளை கண்டிச்சு ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் உரையில போடுறாங்க. ஆனா குடியரசுத் தலைவராக இருந்தால் அதை அவர் வாசிச்சார். குடியரசுத் தலைவராக இருந்து அந்த செஷனை தொடங்கி வைக்கிறப்ப அவருக்கு there is no special right. மை லேர்னட் அட்வொகேட் விஜயதாரணி சொல்றாங்க அக்கௌண்டபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. அக்கௌண்டபிலிட்டி ஃபார் வாட்? எக்ஸிக்யூட்டிவ்ங்கிற ஒரு வார்த்தை வருது, என்னைய விட அவங்க நிறைய படிச்சவங்க அப்படிங்கிற அடிப்படையில் வாட் இஸ் மீன் பை எக்ஸிக்யூட்டிவ்ங்கிறத டெஃபினிஷன் பண்ணோம்னா இந்த ஷோ ஃபுல்லாவே பேசலாம். நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பவருக்கும் வித்தியாசம் என்னன்னா, பீப்புள் ரெப்ரசன்டேஷன் இஸ் மோர் தென் தி எக்ஸிக்யூட்டிவ் பவர். கவர்னர் என்பவர் சட்டமன்றத்தினுடைய ஒரு தலைவர், அவ்வளவுதான். அந்த தலைவர் என்பவர் ஒரு அடையாளத்தினுடைய சிம்பிள் தானே, இட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சிம்பிள் தானே. சிம்பிளா பார்வையாளர்களுக்கு புரியறதுக்காக கேக்குறேன், இல்லாத பவரா அவர் எக்ஸர்சைஸ் பண்றாரு. கண்டிப்பா விஜயதாரணி அவருக்கு சட்டம் கொடுத்திருக்குங்க, அதை தான் அவர் பயன்படுத்தி. சட்டத்துல நான் தான் சொல்றேன்ல, வார்த்தையரப்ப இன்டர்பிரிட்டேஷன் வந்து யார் எப்படி வேணாலும் பண்ணலாம், சட்டம் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அதை கடந்து 208 என்ன சொல்லுது, இவங்க சொல்றாங்கல்ல 176ல ஒரே ஒரு வார்த்தை அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது, எக்ஸிக்யூட்டிவ் அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு. 208 என்ன சொல்லுது, நான் என்ன முடிவு பண்றேன்னா அதைத்தான் ஆளுநர் செய்ய முடியும்னு கவர்னன்ஸ் சொல்லுது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இதையெல்லாம் கடந்து அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, ஆளுநர் ஒரு குற்றச்சாட்டுகளை வைத்தார், ஒரு 13 குற்றச்சாட்டுகளை வைத்தார். மேடம் சொன்னாங்க முதல் குற்றச்சாட்டு நீங்க வந்து 12.16 லட்சம் கோடி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. நாங்க வந்து 12.16 லட்சம் கோடி இல்ல, நாங்க அதுக்கு மேலேயே லட்சம் கோடிகளுக்கான முதலீடை நாங்க ஈர்த்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம். நாங்க சொன்னதை வந்து பாஜக ஏத்துக்குமா? ஏத்துக்காது. ஆனா நிதி ஆயோக்கும் ரிசர்வ் வங்கியும் சொல்லுது, இன்றைக்கு தொழில் முதலீட்டில் முதலிடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. யார் சொல்றா? நிதி ஆயோக்கும் ரிசர்வ் வங்கியும். இத ஆளுநர் மறுக்கிறாரா? நிதி ஆயோக்கு இருக்கிற டேட்டா ஏன் ஆளுநருக்கு வரல? நான் முடிச்சறேன், 2 பாயிண்ட் மட்டும் முடிச்சறேன். ரெண்டாவது எம்எஸ்எம்இ பேசினாங்க. எம்எஸ்எம்இல கடந்த வாரம் ரிசர்வ் பேங்க் சொன்னுச்சு
6.82 lakhsல இந்தியாவிலேயே சிறு குறு தொழில் உற்பத்தியில் முதலிடத்தில் தமிழ்நாடுன்னு ரிசர்வ் வங்கி சொல்லுது. முடிச்சறேன். இந்த ரிசர்வ் வங்கிக்கு கிடைச்ச டேட்டா வந்து ரிசர்வ் வங்கியோடதா இல்ல ஆளுநர் சொல்ற டேட்டா 4 லட்சம்னு சொல்றதா? மூணாவது இதை மட்டும் முடிச்சறேன். பெண்கள் கல்வி அப்படின்னாங்க. பெண்கள் கல்வி குறித்து நான் பேசல. ஆளுநர் ஒரு இடத்துல பேசுறார். அத நான் உங்களுக்கு இப்ப நான் ஒரு நிமிஷம் ப்ளீஸ் பெண்கள் கல்வி சொல்லல, பெண்கள் பாலியல் வன்கொடுமை நான் எடுத்துக்கிறது இல்ல ரொம்ப முக்கியமானது crime against women. Absolutely இல்ல, crime against women தான். Children have come to Tamil Nadu, they feel very comfortable. Yes. எங்க சரி பெண்கள் பாதுகாப்புல இல்ல முடிச்சறேன். பெண்கள் இல்ல ஆளுநருடைய இல்ல சார் நான் முடிச்சறேன். பெண்கள் பாதுகாப்பு இல்லன்னா அவங்களும் சொல்றாங்க, ஆளுநரும் சொல்றாரு. அதே ஆளுநர் போன மாசம் படிக்க டெல்லிக்கு போனா அச்சம், உத்தரப்பிரதேசத்துக்கு போனா அச்சம், ஆனா தமிழ்நாட்டுக்கு வந்தா பாதுகாப்பாக உணர்ந்தாருன்னு சொன்ன வாய் எந்த வாய்? எப்படி முன்முடிவுக்கு வராரு அப்படின்றது. இப்ப நீங்க முதலீடுகள் சார்ந்தெல்லாம் பேசுறப்ப இல்ல அவரு டேட்டா வச்சிருக்காரா, அவரு கொடுப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. டிரான்ஸ்பரன்சி மக்கள்கிட்ட வந்து முதலீடுகளை ஈர்க்கல, என்னிடம் இருக்கிற தரவுகள்னு அவரு கொடுப்பாரா? ஆளுநர் மாளிகை கொடுக்குமா? அப்படி ஆளுநர் மாளிகை கொடுக்க வேணா, நாமளே நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவை பார்க்கலாம். அதுல என்சிஆர்பி பார்த்தாலும் சரி, எஸ்சிஆர்பிலையும் சரி, ஸ்டேட் ரெக்கார்ட்ஸ் பியூரோலையும் சரி, அதிகமாக பாலியல் வன்கொடுமை தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது. போதைப் பொருள் புழக்கத்தினால அதிகமான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்குங்கிறது என்சிஆர்பி டேட்டாவும் இருக்கு, எஸ்சிஆர்பி டேட்டாவும் இருக்கு. அந்த வகையில வந்து அந்த என்சிஆர்பி டேட்டாவை ஆன்லைன்ல இப்ப எடுத்து வாசிக்க சொல்லுங்களேன். இந்த வருஷத்துக்கான டேட்டால எந்த மாநிலம் போதைப் பொருள் பழக்கத்துல முதலிடத்துல இருக்கு, தாழ்த்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்கான அந்த அட்டூழியங்கள் இருக்குல்ல, அது எதுல முன்னாடி இருக்கு? இப்ப உங்க கையில போன் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, இப்ப தயவு செஞ்சு எடுத்து வாசிங்க. எங்களோட விருப்பத்தை சொல்லிடுறேன், தமிழ்நாடு அந்த டேட்டால இருக்க கூடாது. ஆனா தமிழ்நாடு அந்த டேட்டாக்குள்ள முதல் இடத்துல இருக்கு, முதல் இடத்துல இருக்கு, இரண்டாவது இடத்துல இருக்கு, அஞ்சாவது இடத்துல இருக்கு, எந்த இடத்துல வேணா இருக்கட்டும், ஆனா இருக்கவே கூடாது. இல்ல அது ஒரு லட்சியவாதம். அப்படி ஆளுநர் பாயிண்ட் அவுட் பண்ற இடம், ஆளுநர் பாயிண்ட் அவுட் பண்றது போக்சோ கேசஸ் அதிகமா இருக்கு, அத பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அது போக அது எல்லாமே அவர் வந்து அந்த இவங்க கொடுக்கிற டேட்டால மாறா இருக்கு, அந்த கவர்னர் ப்ரிப்பேர் பண்ண டாக்குமெண்ட்ல மாறா இருக்கு. அந்த 13 பாயிண்ட் தான் அவர் சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த டாக்குமெண்ட்ல அவர் மறுக்கிறாரு 13 பாயிண்ட். எதிர்க்கட்சி தலைவர் இதெல்லாம் வச்சிருக்காரு. அது ஆளுநர் பேச முடியுமான்றதான். எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதுல இவங்க யாருமே மாறுபடல. அந்த இடம் தான் இப்ப திரும்ப அவரு வரம்பு மீறாருன்றது எப்படி எடுத்து. அதுக்கு முன்னாடி இப்ப விவாதத்தில் வருகிற போது ஆளுநர் உரையை புறக்கணித்து விட்டு சென்ற 2 நிமிடங்களுக்குள்ளாக 13 புள்ளி விவரங்களோடு அறிக்கை வெளியிடப்படுகிறது, மக்கள் பவன் மூலமாக வருகிறது. அது எப்படி அவ்வளோ சாதாரணமாக ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்து பேசுகிறாரான். அதே தான் நானும் கேட்குறேன். அவர் வெளியேறிய பிறகு உடனடியாக ஒரு தீர்மானத்தை எப்படி முதலமைச்சர் அவையிலே கொண்டு வந்து அதை பிளேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி அங்கே எழுது. அப்போ இதுபோல் ஒரு சூழ்நிலை நடக்கும், அதற்காக அவர்களும் தயாராக இருந்திருக்கிறார்களா என்றது கேள்வி ஒன்று. ஆளுநர் மரபை மீறிவிட்டார் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு முதலமைச்சரும் மரபை மீறி இருக்கிறார். ஆளுநர் உரைன்றது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் தமிழ் தெரியாத ஆளுநர்கள் இங்கே வருகிற போது அவர்கள் ஆங்கிலத்தில் உரை வாசிப்பார்கள், அதனுடைய மொழியாக்கத்தை பேரவைத் தலைவர் வாசிப்பார். ஆனால் தமிழ் தெரிந்த ஒரு ஆளுநர் வருகிறார் என்று சொன்னால் அங்கே ஆங்கிலத்துக்கு வேலை கிடையாது, நேராக வந்தவர் ஆளுநர் உரையை வாசிப்பார், அதோடு முடிஞ்சிடும். அன்றைக்கி அன்றைய அவை அலுவல் அதோடு முடிஞ்சிடும். இப்போ மகாராஷ்டிரா நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி தெரியும், அவங்க ஹிந்தியில் வந்து வாசிப்பாங்க, அதோடு முடிஞ்சு இந்த மொழியாக்கம் அதெல்லாம் அங்கே இல்லை. அன்றைக்கி வேறு எந்த விதமான அலுவலும் நடக்கக்கூடாது, வேறு எந்த விதமான விவாதமும் நடக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு புதிதாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடத்தி அதை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது மரபை மீறிய செயலா இல்லையா என்பதை நான் உங்களுடைய பார்வைக்கும் முதலமைச்சருடைய பார்வைக்கும் அப்புறம் உங்களுடைய பார்வைக்கு நான் வச்சேன். திரு வன்னியரசு குறுக்கிட விரும்புனீங்க, எந்த பாயிண்ட்ல நீங்க குறுக்கிட விரும்புங்க? இல்லை மரபை வந்து முதலமைச்சரும் மீறி இருக்கிறாரு அப்படிங்கிறது. மரபுகள் வந்து மீறப்படுறது வந்து பெரிய தவறு இல்லை, சட்டம் தான் மீறக்கூடாது. இப்போ மரபு மீறுறது அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக நம்ம வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ ஆளுநர் உள்ளேயும் சட்டமன்றத்துக்குள்ளேயும் ஒரு சட்டத்தை மீறாரு, வெளியிலேயும் சட்டத்தை மீறி பண்ணுறாரு அவருடைய வேலைகள். இப்போ வந்து இப்போ போக்சோ சட்டத்தை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. குழந்தை திருமணம் நல்லதுன்னு அவர் தான் வெளியில் போய் பேசுகிறாரு. அப்போ இவர் போக்சோ சட்டத்தை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? மேடம் இருக்கா? கொஞ்சம் இருக்கா, கொஞ்சம் அமைதியா. சிதம்பரம் இருங்க மேடம், இருங்க. நீங்க தவறுனா நீங்க வந்து நிறுவீங்க, நான் சொல்றேன். நான் அவர் சொன்னது நானே இருங்க மேடம், நானே குழந்தை திருமணம் செய்தவன் சொல்லியிருக்கிறாரு.
அப்ப நீங்க அது வந்து சரின்னு அவர் மேடம், கொஞ்சம் இருங்க நியாயப்படுத்தல. மேடம், நான் பேசி ரொம்ப முடிச்சிடுறேன் தப்பு. அவர் மேடம். சரி இருங்க. நியாயப்படுத்தல. நானே குழந்தை திருமணம் செய்தவன் வருத்தத்தோட பதிவு இல்ல பண்றேன். நீங்க அதை சொல்லுங்க. கொஞ்சம் வருத்தத்தோட இருங்க. பதிவு பண்றேன். தயவு இருங்க செஞ்சு மேடம். நீங்க எல்லாத்தையும் தப்பு தப்பா மேடம், நான் சொல்றீங்க. பேசி அப்புறம் நான் பேசி அப்ப இருந்தே பதட்டமாகறீங்க. பார்த்துட்டு சரி அவர் பேசட்டும். வன்னியர் அப்ப இருந்தே பேசு. பார்த்துட்டு இருங்க, இருக்கேன். தப்பே பேசுங்க, இல்ல. அதுக்கு அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, தப்பா சொல்றீங்க. சனாதன தர்மம் நல்லது, சனாதன தர்மம் இதுதான் சொல்லி கொடுக்குதுன்றாரு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான ஒரு உரையாடல் அது. பூணூல் வந்து தலித்துகளுக்கு நாங்க போடுறோம் சொல்றோம். சட்டத்துக்கு மீறினது இல்லையா? இல்லையா? அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? பூணூல் வந்து நாங்க போடுவோம் அப்படின்னு தலித்துகளுக்கு போடுவோம் விழா நடத்தினாரு. எப்படி அது சரியா இருக்கும்? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆதரவானதா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா? ஆரியம் திராவிடம் இல்லைன்னு சொல்றாரு இது தமிழ்நாட்டுல. அப்ப இவர் வந்து இவருடைய அரசியலை வந்து நடைமுறைப்படுத்துவது அல்லது அந்த அரசியலை செயல்படுத்துவது இவருடைய அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அறிக்கை தயாரிக்கணும்னு சொன்னா எப்படி தயாரிப்பாங்க? நீங்க சொல்றது மரபுகள் மாறுதலுக்கு உட்பட்டதுதான். ஆனா இவர் வந்து அரசமைப்பு சட்டத்தையே மீறி மரபு. நீங்க வந்து பாருங்க, தேசிய கீதம் பாடலாமா வேணாமா, இது வந்து முன்னாடி பாடுறதா பின்னாடி பாடுறாங்க மரபு. அப்ப நம்ம தம்பி தமிழன் பிரசன்னா சொல்லிட்டாரு, நம்ம ஸ்கூல்ல எல்லாருக்குமே வந்து காலையில எந்திரிச்ச உடனே போறோம், ஸ்கூல்ல போறோம், தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம், முடிஞ்ச உடனே வந்து தேசிய கீதம் பாடுவோம். இது வந்து இவர் நாகாலாந்துல ஆளுநராக இருந்தார்ல, நாங்க தேசிய கீதமே பாட மாட்டோம், தேசிய கொடி ஏற்ற மாட்டோம்னு சொன்னாரு. கேட்டுட்டு தானே அமைதியாக தானே இருந்தாரு. நீங்க வந்து எங்க நீங்க வந்து தேசிய கொடி எந்த இடத்துல நீங்க ஏற்றிருக்கீங்க? இவர் வந்து நாகாலாந்துல எதுக்காக வெளியேற்றினாங்க? ஒண்ணு. இன்னும் ரெண்டாவது நான் கேட்கிறேன், தேசிய கீதத்தை விட மக்கள் நலன் முக்கியமா அப்படிங்கறத நாங்க பாக்குறோம் விடுதலை சிறுத்தைகள். தேசிய கீதமா மக்கள் நலனா? எங்களுக்கு மக்கள் நலன் முக்கியம். அந்த அறிக்கையை தான் நாங்க பேசுவோம், அந்த அறிக்கையை தான் படிப்போம். நீங்க வந்து வந்த உடனே உங்களுக்கு தேசிய கீதம் பாடுனா எப்படிங்க பாட முடியும்? விஜயதார் தேசிய கீதம் வந்து அவமதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது போக அவர் மைக்கை வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க கண்டினியூஸா. அது போக வரும்போது எந்திரிச்சு மரியாதை கொடுக்கணுங்கிறது சட்டத்திலையும் இருக்கு, மரபுலையும் இருக்கு. அது எந்திரிச்சு மரியாதை கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா உட்காந்து இருந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய அவரை அவமானப்படுத்தி கட்டாயமா வெளிநடப்பு செய்ய வேண்டிய பிளான் பண்ணியே வந்திருக்காங்க. இங்க பாருங்க, பிளான் பண்ணியே வராங்க சட்டசபைக்கு. திமுகவினர் பிளான் பண்ணியே அவங்க வந்து திட்டம் போட்டே வர்றாங்க. அதனாலதான் வந்து ஆளுநரை எவ்வளவுக்கு எவ்வளோ அவமானப்படுத்த முடியுமோ அவர் மைக்கில் பேச விடாம ஆஃப் பண்றாங்க மைக்கை. அதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான், மைக்கை ஆஃப் பண்ணாங்கன்ட்டு. கவர்னரோட மைக்கே இவங்க ஆஃப் பண்றாங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட ஆட்களா இருப்பாங்க? அதான் நீங்க பாத்துக்கணும். அவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட், அவரோட மைக்கே ஆஃப் பண்றாங்க பேச விடாம. அப்படி இருக்கும் பொழுது இப்ப எந்த அளவுக்கு அந்த சட்டமன்றத்தில் அவரை அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த அவமானம் அவர் தாங்க முடியாம தான் அவர் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு. அதுல நியாயம் இருக்கு. இல்ல, நியாயம் இருக்கு. ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் அவமானத்திற்கு உள்ளானார், அதனால வெளியே அவர் கிட்டத்தட்ட 4 வருடமா பண்ணிருக்காங்க. மைக் கொடுக்காம மைக் ஆஃப் பண்றாங்க. எப்படி பேசுவாரு? 4 வருடமா உங்களுக்கு தெரியாது இல்ல? எப்படி பேசுவாரு? 4 வருடமா வெளிநடப்பு தானே பண்றாரு. ஆமா, மைக் கொடுக்காம மைக் ஆஃப் பண்றாங்க. அதனால அவர் வெளிநடப்பு பண்ண வேண்டிய கட்டாயம். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான். உங்களுக்கு தெரியாது இல்ல? மைக்கே கொடுக்கல, தயவு செஞ்சு மைக் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. மைக்கு கொடுக்காம மைக் ஆஃப் பண்றாரு சபாநாயகர். மத்த எல்லாருமே மைக் ஆஃப் பண்றாங்க. இங்க இருந்து சொல்லிடுறாங்க மைக் ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணுங்கன்னு இப்படி கை காமிச்சிருவாங்க. இப்ப நாங்கெல்லாம் பேசும்போது கூட ஆஃப் பண்ணுவாங்க மைக்க. அது மாதிரி மைக் ஆஃப் பண்ண சொல்லி இங்க இருந்து கை காமிச்சிடுறாங்க. காமிச்ச உடனே மைக் ஆஃப் ஆயிடுது. கவர்னர் உரையே மைக் ஆஃப் பண்ற திமுக ஆட்சினா அப்ப எப்பேற்பட்ட கொடுமையை நிகழ்த்துறாங்க. திட்டம் போட்டு வந்து அரசு தீர்மானம் போடுறதுக்கு ரெடியா வந்திருக்காங்க. அப்பனா பாருங்க. இல்ல, அரசுக்கு எதிரான ஒரு வாசகத்தை ஆளுநர் பேசினாலும் அந்த அவை கேட்டுக்கிட்டு இருக்கணும்ன்றீங்களா? சபாநாயகர் அனுமதிக்கணும்ன்றீங்களா? அதாவது அரசுக்கு எதிரான விஷயங்கள் மட்டும் கிடையாது. அவர் ஒரு விஷயத்தை திருத்த சொல்லி இருந்தாருன்னா திருத்தி இருக்கணும். இவங்க அதை திருத்தாம அவங்க அதே டாக்குமெண்ட்டை படிக்க சொல்றாங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா படிக்க வேண்டியவரோட மைக் ஆஃப் பண்ணாங்கன்னா எப்படி படிப்பாரு? மைக் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி படிப்பாரு? அதோட தான் வாக் அவுட் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அவரை நீங்க அவமதிச்சிட்டீங்க. முதல்வர் சொல்றாரு மைக்கே கொடுக்கலனா அந்த அவையில எப்படி அவரு அத குறிப்பிடுறது எடுத்துக்கிறது? மைக்க கொடுக்காத இடத்துல எப்படி பிரசன்ட் பண்ணுவார் உரைய? மக்களாகிய நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஆளுநருக்கு மைக்கே கொடுக்காத திமுக அரசு எப்படி அவர் பிரசன்ட் பண்ணுவார் அட்ரஸ்? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல். இது எங்க ஊர்ல இருக்க பழமொழி. 4 வருஷமா தொடர்ச்சியா அவர் ஒரு பொய்யை பேசிக்கிட்டே இருக்காரு. இது இன்னைக்கு பேசல.
நான் இப்போ புள்ளி விவரங்கள் சொன்னேன் இல்லையா, அவர் சொல்லியிருக்க புள்ளி விவரங்கள் பொய்யான புள்ளி விவரங்கள். அரசு ஒரு புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்கு, நாங்க ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்கோம், மத்திய அரசு ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்கு. எங்க புள்ளி விவரத்தை அவர் பொய்ன்னு சொன்னா மத்திய அரசு புள்ளி விவரத்தை பொய்ன்னு சொல்றாரா? வெளிப்படையா சொல்லணும். கவர்னரை அவமதிச்சிட்டீங்கன்னு பொங்குறாங்க விஜயதாரணி அக்கா. எவ்வளவு தயவு செஞ்சு மாட்டோட எல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க ஆளுநரை. ஏன்க்கா உங்களுக்கு ஆளுநர் மேல என்ன கோவம்? அவரை போய் மாட்டோட கம்பேர் பண்றீங்க. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க ஏன் ஆளுநரை போய் மாட்டோட கம்பேர் பண்றீங்க? நான் பண்ணலையே. நீங்க தான் சொன்னீங்க மாட்டுக்கு ஒரு சொல்லுங்கறீங்க. நான் பண்ணலையே. ஆளுநரை ஒரு மாடு நான் பண்ணலையே. அப்படிலாம் சொல்லாதீங்க. அது தனிப்பட்ட நபரை குறித்தல்ல, ஒரு பழமொழியா நான் அனுமதிக்கிறேன். நீங்க அப்படி தானே சொன்னீங்க. கண்டிங்க. நீங்க கண்டிக்கிறேன். ஒரு மாடுன்னு சொல்லி ஆளுநரை நீங்க சொன்னீங்க, வன்மையா கண்டிக்கிறேன். ஆமா, இல்ல மாடு சொல்லுவீங்க, அப்ப சொல்லாமா? இல்ல சொல்லாமா? இல்ல ஒரு நிமிஷம். இல்ல சொல்லாமா? நீங்க அப்படிதான் சொல்லுவீங்களா? அப்படிதான் சொல்லுவீங்களா? தெய்வமா இருக்கட்டும். ஆனா வந்து நீங்க மாடுன்னு சொல்லுவீங்களா? அதுக்கு மாடுன்னு சொல்லுவீங்களா? அவர் பழமொழியா சொன்னதா சொல்றாரு. அதுக்கு மாடுன்னு கம்பேர் பண்ணலாமா? அவரை சொல்லல இல்ல, நான் அப்படி நம்புறேன். ஒரு நிமிஷம். மாட்ட அவமானப்படுத்துறீங்க. இல்ல தனிப்பட்டு வேண்டாம். நம்ம ஆளுநரை பத்தி கண்ணியமா பேசுறோம். நம்ம அந்த கண்ணியத்தோட பேசுவோம். இல்ல ஒரு நிமிஷம். என்ன மரியாதை? அக்கா உங்க எதுக்கு பதிவு பண்ணிட்டீங்கல்ல, என்னை பேச மரியாதையா நீங்க நீங்க அக்கான்னு மரியாதையா தான் பேசுறேன். நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர், ஆகவே அக்கா என்கிற மரியாதையோடு தான் இதுதான். இப்ப இந்த பாஜகவுக்கு ஆளுநரும் ஒரே நூலிலையில எப்படி பேசுறாங்கிறதான் இப்ப விஜயதாரணி அக்கா மக்கள் முன்னாடி இப்ப படத்தை காட்டினாங்க. என்ன நான் சொன்னது பழமொழி. நான் கவர்னரை எங்கேயுமே மாடுன்னு சொல்லல. அவர் மரியாதைக்குரியவர். அவர் ஆளுநராக இருக்கிற வரையில் எங்கள் முதலமைச்சர் சொன்னார்ல, அண்ணா காலம் தொட்டு ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை, ஆனால் அந்த பொறுப்பில் அவர் இருக்கிற வரை கண்ணியத்தோடு நடத்துவோம்னு சொன்னது எங்க தலைவர். அந்த வகையில் நான் பேசக்கூடியவன். அவங்களுக்கு உள்ளார்ந்த கிடக்கைய வந்து நான் மாட்டுன்னு கவர்னரை சொல்லி எவ்வளவு இதுதான். நாங்க ஒரு உரையை கொடுக்கிறோம், நாங்க ஒரு புள்ளிவரம் கொடுக்கிறோம், உங்கள் RSS அஜெண்டாவை கொண்டு வந்து திணிக்கிறதுக்கு நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க. நான் அக்காட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். ரொம்ப பொங்குறாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆளுநர்னு. பாராளுமன்றம் திறந்தீங்களேங்க, இந்தியாவினுடைய தலைவர், இந்த நாட்டின் குடியரசுத் தலைவருங்க, ஏங்க அவங்களை கூப்பிடல? ஏன் கூப்பிடல? நாங்கள் பொங்குகிறோம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும் சார், கவர்னரை பாதுகாக்கணும் சார். கவர்னர்களுக்கெல்லாம் மேலாக, சட்டமன்றத்துக்கெல்லாம் மேலாக, நாடாளுமன்ற இரவைகளுக்கு மேலான தலைவர், முப்படைகளின் தலைவர், குடியரசுத் தலைவர் நீங்க கூப்பிடலையே. பாபு முருகவேல், நீங்க சொல்லலாம், இது இந்த பிரச்சனையை எப்படி தீர்வுன்றது எப்படி பாப்பீங்க சுருக்கமா? பொதுவாக இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இப்போ நாளைக்கு ஒரு இரங்கல் தீர்மானம் இருந்திருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மறைந்திருக்கிறார், சிட்டிங் மெம்பரு. அதுக்கு இரங்கல் தீர்மானம் தெரிவிச்சுட்டு ஒத்தி வச்சுருவாங்க. நாளை கழிச்சு 2 நாள் இந்த ஆளுநர் உரையின் மீதான விவாதம். அந்த உரையின் விவாதத்திற்கு ஒரு தீர்மானம் வைப்பாங்க. அந்த தீர்மானத்தில் வாசகங்கள் என்ன இருக்குன்றதை நான் படிக்கிறேன். ஆளுநர் அவர்கள் அவைக்கு உவந்தளித்த உரைக்கு உறுப்பினர்கள் நன்றியின் மீதான விவாதம். இதான் வந்து நாளைக்கு அந்த தீர்மானத்தினுடைய விவாதம். உவந்தளித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் உவந்து அளிக்கக்கூடிய. அப்ப ஆளுநர் என்ன சொல்றாரு? நான் உவந்து அளிக்கவில்லை இந்த உரையை, அதனால நான் இந்த மேல இந்த உரையை நான் படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு விருப்பம் இல்ல, அதனால நான் வந்து வெளிநடப்பு நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது. சோ நான் உவந்தளிக்காத ஒரு உரையின் மீது நான் உரையை நிகழ்த்துவதற்குண்டான எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப இப்ப ஆனா தீர்மானம் என்ன வரும்? ஆளுநர் உவந்தளித்தன்னு வரும். இப்ப உவந்தளித்தன்னு சொல்லி சொன்னா அந்த தீர்மானம் எப்படி ஒரு உவந்தே அளிக்கல, வெளியேறிட்டாரு, அது மேல எப்படி நீங்க வந்து ஒரு விவாதத்தை நடத்த முடியும்? இதுதான் இதுதான் சிக்கலா இருக்கு, இதுதான் பிரச்சனை. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? நீங்க உங்க தலைமையில ஒரு தீர்வுன்னு கேட்டா ஆட்சி மாற்றம் மட்டும்தான் தீர்வா இருக்க முடியும். இல்ல, அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இன்னைக்கு திமுக அரசு. இதற்கு முன்பு வந்து எடப்பாடி அரசு இருந்தது, அதற்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க. எல்லாருமே வந்து இது போல எந்த ஆளுநரும் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததே இல்லை. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கு முந்தின முறையும் இந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. இப்போ இதில் மட்டும் ஆளுநர் ஏன் இதை பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ பாஜக ஆளாத மாநிலங்களில் ஒரு ஆளுநர் பாஜகவினுடைய ஏஜென்ட்டாக, RSS ஏஜென்ட்டாக செயல்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வந்து சீர்குலைப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து பார்க்குறோம். அதான் அவர் கடந்த காலங்களில் அவர் செஞ்சது எல்லாமே இந்த அரசுக்கு எதிராக, கொள்கைக்கு எதிராக பேசுறாரு. இந்த உரைக்கு பிறகு அவர் வந்து 26 வந்து குடியரசு நாளில் வந்து அவர் தேநீர் விருந்து தராரு. எதுக்கு தேநீர் விருந்து தராரு? இந்த உரைக்கும்
அந்த தேநீர் விருந்துக்கும் சம்மந்தம் இருக்கு. நீ ஒரே ஆற்றல எப்படி நீங்க தேநீர் விருந்துக்கு நீங்க வந்து பேசுவீங்க? நீங்க இன்னொரு புள்ளியை எடுக்கிறீங்க. இல்ல, ஆமா, உங்கள்ட்ட மாதிரி அவர்தான் அறிவிச்சிருக்கிறார். இதெல்லாம் நடந்தாதானே தேநீர் விருந்து. ஆமாங்க. அப்ப எதுக்கு இந்த கேள்வி? இல்ல, இந்த உரை ஆற்றுனா உரை ஆற்றுனதுக்கு ரெண்டுக்கு கனெக்ட் இருக்கு. புரியுது. இதுக்கு அப்புறம் நீங்க வந்து பண்ண. அதனால விடுதலை சிறுத்தைகள் எங்களுடைய தலைவர் சொல்லிட்டாரு, நாங்க வந்து இந்த தேநீர் விருந்து நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். எப்பயுமே திமுக அரசு வந்து ஆளுநருக்கு எதிராக தான் செயல்படுறாங்க. ஆளுநரை வந்து ஒரு நெருக்கடியிலேயே வைக்கிறாங்க. அதுதான் பார்க்க வேண்டிய ஒன்று. அத ஒரு அடிப்படையில தான் வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ் விஷயத்திலயும் அவங்க போட்ட தீர்மானங்கள், சட்டங்கள் எல்லாமே ஆளுநரை எப்பயுமே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. அவரை கேள்வி கேட்கறதா நினைச்சு ஒன்றிய அரசு கேள்வி கேட்கிறோன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. மத்திய அரசு இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க வந்து ஆளுநருங்கிற அந்த ஸ்டேட்டஸ் ஆர்டிகல் 176 அவர் கொடுத்திருக்கிற பவர்ஸ அவங்க மரியாதை கொடுக்கல. அதுதான் உண்மை. அவமானப்படுத்தி இருக்காங்க. மிகவும் கடுமையா அவமானப்படுத்தினால அவர் வெளிநடப்பு செய்திருக்காரு. ஆளுநர் மாளிகையை RSS மாளிகையாகவும், சட்டமன்றத்தை வந்து அவமதிக்கிற விதமாகவும், வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 8.5 கோடி தமிழ் மக்களினுடைய உணர்வை கொச்சைப்படுத்தி, மாநில பாடலை கொச்சைப்படுத்தி, நான் அதுக்கு நிக்க மாட்டேன், தேசிய கீதம் தான் பாடணும்னு சொல்ற அந்த தன்மையும் இணைந்து இந்த சட்டமன்றத்தில் விஜயதாரணி ஒரு முக்கிய குற்றச்சாட்டு மைக் ஆஃப் பண்ணாங்கன்னு சபாநாயகர் தெளிவா பேசியிருக்காரு. நாங்க எந்த சூழல்லையும் அப்படி சார், இந்த மன்றத்தை நடத்துபவருக்கு தலைமை யாருன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கிறவர், ஆளுநரை மதிக்கிறவர். சபாநாயகர் வெளியில வந்து ரிசீவ் பண்றார், முதலமைச்சர் அவர் ரிசீவ் பண்றார். எல்லோரும் எழுந்து நிக்கிற காட்சியை பாக்குறோம். ஆனா பொது வெளியில போய் பேசுறாங்க. மைக் மைக் அணைக்கப்படல, கண்ணியம் காக்கப்பட்டது. அந்த மன்றத்தை சிறப்போடு நடத்திய சபாநாயகர் அப்பா ஐயாவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தோடு என்னுடைய நிறைவை முடிவு செய்கிறேன். நன்றி. பாவம் பிறந்த நாள் அதுவுமா மைக் ஆஃப் பண்ணி கெட்ட பேர் வாங்கி. இல்ல வேண்டாம், நம்ம புது வாதத்துக்குள்ள வேண்டாம். சிறப்பு விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு அவருக்கு வேற எந்த விதமான